எல்லா புகழும் முருகனுக்கே. இன்றைய ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறது வைகாசி விசாகம் 2025 எப்போ வருது, அந்த அன்னைக்கு குழந்தை வரம் கிடைக்கிறதுக்கு விரதம் இருக்கிறது எப்படி, இதை பற்றின சில ஆன்மீக தகவல் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். வைகாசி விசாகம் 2025 எந்த அன்னைக்கு வருது அப்படின்னு பார்த்துடலாம். அன்றைய தினம் முருகனின் அருளை பெறணும்னா நம்ம என்ன பண்ணணும் அதை பற்றியும் நம்ம பார்த்துடலாம் வாங்க. இந்த ஆண்டு 2025 வைகாசி மாதத்தில், அதாவது ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த வைகாசி விசாகம் வருகின்றது. ஜூன் 8ஆம் தேதி பகல் 2:10 மணிக்கு இந்த விசாக நட்சத்திரம் ஆரம்பித்து ஜூன் 9ஆம் தேதி 4:40 மணி வரை, மாலை நேரத்தில் 4:40 மணி வரை இந்த விசாக நட்சத்திரம் இருக்கின்றது. பௌர்ணமி திதியும் விசாக நட்சத்திரமும் வைகாசி மாதமும் சேர்ந்து வர்ற நாள் தான் முருகன் அவதரித்த தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அதன் அடிப்படையில் தான் நம்ம வைகாசி விசாகம் கொண்டாடுறோம். அதன் அடிப்படையில் ஜூன் 9ஆம் தேதி தான் விசாக நட்சத்திரம் இருக்கின்றது. அதனால் ஜூன் 9ஆம் தேதி தான் வைகாசி விசாக திருவிழா எல்லா கோவில்களிலும் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி பகல் 12:27 மணிக்குத்தான் பௌர்ணமி திதி 10ஆம் தேதி தான் ஆரம்பிக்கிறது. ஜூன் 9ஆம் தேதி இல்லை. இதனால் ஜூன் 9ஆம் தேதி நாள் முழுவதும் விசாக நட்சத்திரம் இருக்கிறதால வைகாசி விசாகம் விரதம் இருக்கிறவங்க அன்றைய தினம் விரதம், வழிபாடு, பூஜைகளை எல்லாம் மேற்கொள்ளணும். வைகாசி விசாகம் அப்படிங்கிறது முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் புனிதமான நாளாக தான் நம்ம கருதுகிறோம். முருகப்பெருமானின் பிறந்த நாளாகவும் அவதரித்த தினமாகவும் நினைவு கூறுறோம். அந்த வகையில் தான் இந்த நாள் வைகாசி விசாகம் கொண்டாடப்பட உள்ளது. வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகனை விரதம் இருந்து வணங்கினோம் அப்படின்னா, நம்ம யாராவது நம்மளுக்கு பகைவர்கள் இருந்தாங்கன்னா அந்த பகைவர்கள் எல்லாம் விலகி நண்பர்களாக மாறிடுவாங்க. துன்பங்கள் எல்லாம் நீங்கும். எந்த துன்பமாக இருந்தாலும் நீங்கிவிடும். இந்த நாளில் குடை, செருப்பு, மோர், பானகம், தயிர் சாதம் இதையெல்லாம் ஏழைகளுக்கு தானம் செஞ்சோம் அப்படின்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பேறு கிடைக்கும். குழந்தை பேறு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். குலம் தழைத்து ஓங்கும். ஆபத்துக்கள் எல்லாம் அகலும். பொதுவாக குழந்தை வரம் வேண்டுபவர்கள் முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதியில் விரதம் இருப்பாங்க. ஆனால் அவர்கள் அவதரித்த வைகாசி விசாகத்தன்னைக்கு விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா அடுத்த ஆண்டு வைகாசி விசாகத்திற்குள் நிச்சயம் குழந்தை பேறு ஏற்படும் என்பது நம்பிக்கை. வைகாசி விசாக நாளில் விரதம் இருக்கிறவங்க இன்றைய தினம் நாள் முழுவதும் விரதம் இருக்கணும். அவ்வாறு விரதம் இருக்க முடியாதவர்கள் ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிடலாம். மற்றவர்கள் பால், பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். முருகனுக்குரிய 6 எழுத்து மந்திரங்களான ஓம் சரவணபவ, ஓம் முருகா என்பவற்றில் ஏதாவது ஒன்று சொல்லலாம். திருப்புகழ், கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல், பாராயணம் இதையெல்லாம் அவங்க படிக்கலாம். அன்றைய தினம் நைவேத்தியமாக திருப்பாகம் செய்து வைத்து நிவேதனம் செய்யலாம். அந்த அன்னைக்கு வீட்டில் வேல் வச்சிருக்கிறவங்க வேலுக்கு 5 வகையான அபிஷேகங்கள் செய்து வழிபட வேண்டும். அந்த மாதிரி வேலுக்கு அபிஷேகங்கள் செய்யும் பொழுது, அர்ச்சனைகள் மேற்கொள்ளும் பொழுது வேல்மாறல் பாராயணம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். அந்த அன்னைக்கு முருகன் கிட்ட வேண்டுதல் வைப்பவர்கள் எனக்கு அது வேணும் முருகா, இது வேணும் முருகா அப்படின்னு கேட்காம நீங்கள் முருகன் கிட்ட வெற்றிலை தீபம் வழிபாடு செய்யும் பொழுது, மாலை நேரத்தில் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றும் பொழுது, முருகா நீ எப்பவும் என்னோட இருக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலை மட்டும் வைங்க. நிச்சயம் முருகன் உங்களுக்கு அந்த வேண்டுதலுக்கான பலனை நிச்சயம் தருவார். அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை முடிச்சுக்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி, வணக்கம்.